The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது அடிமட்ட தொண்டனோட கட்சி, ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி இல்லை. தலைமை எடப்பாடி ஐயா இருக்காரு, அவர் கூட நிர்வாகிகள் இருக்காங்க. எடப்பாடி, சசிகலா, பன்னீர்செல்வம், தினகரன் 3 பேரும் சேர்ந்தாதான் காப்பாற்ற முடியும், ப்ளஸ் ஓட்டு சேகரிக்க முடியும். தேவையில்லை, இனிமேல் அவங்க யாரும் தேவையில்லை. கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க எப்பவுமே தேவையில்லை. பொறுப்பெல்லாம் இங்கெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. பொதுச் செயலாளர் எடுக்கிறது தான் முடிவு. இங்கே என்ன முகத்தோடு வச்சுன்னு நான் அதிமுகவில் இன்னும் இருக்கிறேன், நான் அதிமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. தேவையில்லை, இனி மக்கள் அவங்க ஏற்றுக்க மாட்டதில்லை, அவங்க தான் மறைஞ்சிருவாங்க, காலப்போக்கில் மறைஞ்சிருவாங்க. 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க இப்போ ஓபிஎஸ் பின்னாடி எல்லாம். பிஜேபி அண்ணாமலை ஒரு பயங்கரமான பெரிய புத்தர், போதி புத்தர் அந்த மாதிரி நினைச்சிட்டு அவர் தோண்டி தோண்டி எடுக்கிற மாதிரிலாம் சில நிலைப்பாடு அவர் கொண்டு வராரு. என்னுடைய கருத்து என்னன்னா, அவங்க 3 பேர் சேர்ந்தானா ஓரளவுக்கு அதிமுக காப்பாற்ற முடியும். மாற்றத்துக்கான காரணம் பொதுச் செயலாளரை தான் கேட்கணும். எங்களை கேட்டீங்கன்னா எப்படி தெரியும்? நாம் தமிழர் கட்சியும் பாமக சேர்த்துக்கலாம் பெரும்பாலும் சொன்னாங்க. கூட்டணியே இல்லைனா கூட அம்மா எப்படி அடிச்சாங்களோ, நீ யாருமே தேவையில்லைன்னு தனியா நின்று அம்மாவுடைய பாணி இதுன்னு சொல்லிட்டு போ, எல்லாரும் உனக்கு இறங்கி வேலை செய்வாங்க. திமுக கூட வைங்க, யாரும் வைக்க மாட்டாங்க, அவ்வளோதாங்க. தனியாக ஒதுக்கிட்டாங்க, அவ்வளோதான். சாலிடாக அடிக்கலாம். நீங்கள் சொல்கிற 234 தொகுதியில் 200 தொகுதி இந்த வாட்டி அடிக்கணும். நம்ம புதிய தலைமையினர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த நிலையில் மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் கூட இபிஎஸ் அவர்கள் ஆலோசனை நடத்திட்டு வர்றாரு. இந்த நிலையில் அதிமுகவில் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களுக்கு எந்த காலத்தையும் இடமே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இது பற்றி தொண்டர்கள், பொதுமக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதிமுகவில் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவங்களுக்கு எந்த காலத்தையும் இடம் இல்லை அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? சரியாக தான் சொல்லியிருக்காரு. தேவையில்லை, இனிமேல் அவங்க யாரும் தேவையில்லை. கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க எப்பவுமே தேவையில்லை. அதாவது ஒரு அரசியல்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தலைமை தான் முக்கியமானது. இப்போ தலைமை எடப்பாடி ஐயா இருக்கார், அவர் கூட நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த நிர்வாகிகளும் தலைமையும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தால் தான் அந்த அரசியல் கட்சியை நம்ம தொடர முடியும். புரியுதுங்களா? ஒருத்தர் முடிவு ஒருத்தருக்கோசம் எடுக்க முடியாது, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இவர் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. மொத்தமாக தலைமை நிர்வாகிகள் தலைமை சேர்ந்து ஒரு முடிவு, சேர்றதா சேராததுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பரிசீலனை பண்ணாலும் சேர்ந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நான் கரெக்டாக இருக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது அடிமட்ட தொண்டனோட கட்சி, ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி இல்லை. இதில் நானும் இருக்கேன், நீயும் இருக்கேன், இவரும் இருக்கார், எல்லாரும் ஒன்று தான். அடிமட்ட தொண்டனை நீக்கிறதுக்கோ திருப்பி சேர்க்கறதுக்கோ பொதுச் செயலாளர் தான் உரிமை உண்டு. அதே அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து நாங்கள் திருப்பி உள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்குறோன்னா வரலாம், ஆனால் மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியாது. பொறுப்பெல்லாம் இங்கெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு கொடி நீ செத்தா உன் மேலே மார்பில் போட முடியும். அதுக்கு ஆசைப்பட்டு வர்றதுன்னா வரலாம். பொதுச் செயலாளர் எடுக்கிறது தான் முடிவு. அதில் நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. கட்சியோட தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தான் நடக்கணும். ஒரு குடும்பத்தில் சண்டை வருதுன்னா அண்ணந்தம்பிங்க தான் அவங்கெல்லாம் வருதுன்னா 10 நாள் பேசாமல் இருக்கணும். அதுக்கோசம் நீ எதிரி கூட கை கோத்துக்குன்னு இவனை வெட்டுறதுக்கு போகிற கதை இல்லை இது. இவங்க என்ன முகத்தோடு வச்சுக்கின்னு நான் அதிமுகவில் இன்னும் இருக்கிறேன், நான் அதிமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. எடப்பாடி, சசிகலா, பன்னீர்செல்வம், தினகரன் 3 பேரும் சேர்ந்தாதான் ஒரு கட்சி அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற முடியும், ப்ளஸ் ஓட்டு சேகரிக்க முடியும். அப்படி இல்லாமல் இவங்க தனிப்பட்ட முறையில் இருந்தாங்கன்னா எடப்பாடி சேர்க்கலனாக்கா கொஞ்சம் ஓட்டுகள் வர்றது கஷ்டம். இப்போ அவங்க தேவையில்லை. அவங்க எப்போ அதிமுக தோக்கடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை அவங்களால நாங்கள் 2 எலெக்ஷன் தோற்றுட்டோம், ஓட்டுகள் ஸ்பிட் ஆயிடுச்சு. தேவையில்லை, இனி மக்கள் அவங்க ஏற்றுக்க மாட்டதில்லை, அவங்க தான் மறைஞ்சிருவாங்க, காலப்போக்கில் மறைஞ்சிருவாங்க, தெரியாமல் போய்டும். புரட்சி தலைவர் வரும்போது அம்மா இருக்கும்போது அது அவங்க டேலண்ட்டே வேறு. இவங்களாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு கூட்டணியாக இருந்தால் தான் அது முழுசாக தமிழ்நாட்டில் சேர முடியும், ஆட்சி அமைக்க முடியும். ஆளுங்கட்சி இல்லாத போது அந்த கட்சியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு கருவியை பயன்பட்டவங்க தான் இவங்க எல்லாமே செயல்பட்டவங்க. அதனால் அவங்க தேவையில்லை. கட்சி தொண்டர்களோட விருப்பமாக அதுதான். 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க இப்போ ஓபிஎஸ் பின்னாடி எல்லாம். ஒரு 100 பேர் 200 பேர் பண்ணிக்கின்னு ஒரு ஜமாவை சேர்த்துக்கின்னு அதிமுகலாம் நாங்கள் எங்களை எண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு எதில் கொம்பு தூக்குறது, அண்ணா தலைமை ஆஃபீஸை போய் எவனா உடைப்பானா, முட்டாள் எந்த முட்டாளாச்சும் செய்வானா, அது தாய் தந்தை இருந்த இடம் இல்லையா அப்படின்னு அவங்க நினைக்கணும். எனக்கு சொல்லலை, அவங்க நினைக்கணும். தாய் தந்தை குடியிருந்த வீட்டை போய் உடைக்கிறதுக்கு அந்த எவனுக்காச்சும் இருக்குமா? அதனால் அது சேர்க்காதன்னு சொன்னது ஓபிஎஸ். எடப்பாடியை நான் பாராட்டுறேன். 2 துருவங்களாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒன்றிணைன்னு சொல்கிறாங்க. சசிகலா அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி. டிடிவி தனியாக நிற்கிறாரு.
இவர் முடியாதுன்னு சொல்கிறாரு. இவரோட நிலைப்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? சரியாக நிற்கிறது சரிதான்? இல்லை சரியாக தான் இருக்கும். தலைமை பண்ணுறது சரியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே அங்கேன்னு நம்ம போயிட்டு இருந்தால் அது கரெக்டான நிலைப்பாடாக இருக்காது. நாளைக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருப்பி அவங்க ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா என்ன ஆகுறது? ஐயோ முதலே முடிவு பண்ணலையே, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். அதனால் ஒரே முடிவு எடுக்கிறது, அது தோற்றாலும் பரவாயில்ல, ஒரே நிலைப்பாடாக இருந்தால் கூட பரவாயில்ல. புரியுதுங்களா? ஒரே நிலைப்பாடாக இருக்கணும். கட்சி போனாட்டி தோற்றுட்டு போனாலும் பரவாயில்ல, பிஜேபிக்கு அவங்க சேரலை, தோற்றாலும் பரவாயில்ல, நிலைப்பாடு ஒன்றா இருக்குல்ல. அந்த நிலைப்பாடு இருக்கிறதுனால என்றைக்குமே பின்னாடி ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். இல்லை ஒருங்கிணைணும் அப்படின்னா அவங்க பக்கம் அதிமுக ஒரு உறுப்பினர் மாதிரி அவங்க செயல்பட ஆரம்பிச்சிடலாம். அவங்க பக்கம் செயல்பட அதிமுக ஆதரவு கொடுக்கலாம். அதுக்காக அதிமுக எதிர்த்து செயல்படக்கூடாது. இப்போ இருக்க மாதிரி வந்து வேறு எதிர்ப்பாவோ போய் தனியாக எலெக்ஷன் நிற்கிறது அப்படிலாம். அதிமுக ஆதரவு எப்பவுமே இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். போயிட்டு வேற ஒருத்தர் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு எதிர்ப்பு நிற்கிறது அதெல்லாம் பண்ணாமல் தான் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒரு நாள் இருக்க மாதிரி தான். பாஜக கூட அந்த சொல்கிறீங்களா? அப்படி இல்லை, கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடாதுன்றது தான் கட்சியோட எண்ணம், அவ்வளோதான். அதான் அவங்க தலைமை அப்படி தான் சொல்கிறாங்க, அப்படி தான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எடப்பாடி கொஞ்சம் இறங்கி அவங்கள கொஞ்சம் ஒன்று சேர்ந்து எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கட்சி நிர்வாகத்தை கொஞ்சம் பண்ணாங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே பார்த்தாலும் இவர் சேர்த்துக்கிறான்னு சொன்னாலும் ஓபிஎஸ் வந்துட்டு எதிர்த்து நிற்கிறாரு, தனி சின்னத்தில் போட்டிடுறாரு. சசிகலா அவர்கள் அமைதியாக இருந்தாலுமே இவர் பலாப்பாடி சின்னத்தில் போய் ராமநாதபுரத்தில் போட்டி போடுறாரு. அதெல்லாம் எப்படி முரணா? அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பிஜேபியுடைய செயல்முறையில் பண்ணது தான். அது அவருடைய தனியாக நிற்கல. அவர் அவங்க கூப்பிட்டு நிற்க வச்சாங்க, அவர் நின்னார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பிஜேபி அண்ணாமலை ஒரு கருத்து வந்துட்டு தனிப்பட்ட முறையில் சில கட்சியை பற்றி சொல்கிறாரு. உள்ளுக்குள்ளே பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே இறந்து போனவங்க அவங்கள பற்றிலாம் அவர் வந்து தவறாக பேசும்போது அப்போ உயிரோடு இருக்கிற தலைவர்களுக்கு அசிங்கமாக இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாரிலாம் அவர் ரொம்ப பயங்கரமான பெரிய புத்தர், போதி புத்தர் அந்த மாரி நினச்சிட்டு அவர் வந்துட்டு தோண்டி எடுக்கிற மாரிலாம் சில நிலைப்பாடு அவர் கொண்டு வராரு. அதனால தான் வந்துட்டு தவறாக இருக்குது அதனால் கூட்டணி வேணான்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? இப்போ சப்போஸ் வேறு தலைமை அவர் மாறினா பேச்சுவார்த்தைக்கு இவங்க தலைவர்கள் தயாரானாலும் ஆகலாம். கூட்டணிக்கு அண்ணாமலை தான் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு, பிரச்சனையாக இருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மேலிடத்தையும் மீறி தான் லீடர் அப்படின்வாங்க. பார்த்தீங்களா? பிஜேபி லீடர் இருப்பாங்க, டெல்லியில் இருப்பாங்க. அவர் டெல்லி லீடரோடு அதிகமடியாக இது பண்ணாது. அவர் ஐபிஎஸ் தான். புரியுதுங்களா? அவர் அத்தோட மேலே வேறு ஏதோ லெவலில் இருக்க மாரி இது பண்ணுறாரு. வேறு ஒன்றும் இல்லை. மோடி சொல்கிற மாரி கடவுள் மாரி நினச்சிக்கிறாரா நான் தெரியல. புரியுதுங்களா? அதை வச்சு அவர் சாதாரணமாக இங்கே கிண்டல் பண்ணுறாரு. எல்லா கட்சிகளும் கிண்டல் பண்ணுறக்கூடாதுல்ல. இது பாரம்பரியமே எவ்வளோ காலமாக வந்திருக்குது. புரியுதுங்களா? இந்த கட்சி ஒன்று பாரம்பரியமாக வந்த கட்சி. அது அப்போ அதை பற்றி வந்து நீ அசால்ட்டாக ஒரு சின்ன கட்சி மாரி நினச்சிட்டு இவ்வளோ பெரிய கட்சியை அசிங்கமாக பேசக்கூடாது. அதுக்கு தான் வந்து தலைவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து நான் இவங்க கூட இருக்க மாட்டேன் பிஜேபி கூட அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். லாஸ்ட் டைம் தோக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ வாட்டி தோத்தாச்சு. எடப்பாடி கொஞ்சம் புரியாதமாக இருக்கார். என்னென்னு அவருடைய தனிப்பட்ட கருத்து, அது எனக்கு சரியாக தெரியல. அது என்னுடைய கருத்து என்னன்னா, அவங்க 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஓரளவுக்கு அதிமுக காப்பாற்ற முடியும், பழைய மாதிரி ஓரளவுக்கு நிலைமை கொண்டாட முடியும் என்னுடைய கருத்து. நிச்சயமாக நிலைப்பாடு சரியாதாங்க. அவங்க தேவையில்லைங்க. தேவையில்லாமல் அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2,16,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக 2,65,00,000 வாங்கியிருக்காங்க. 50,00,000 வித்தியாசம் வாக்குகள். நல்லா பார்த்துங்க. இது சென்சிட். நீங்கள் பத்திரிகை ரிப்போர்ட்டர் கொடுத்த ரிப்போர்ட்டு தான் இது. 2,16,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க அதிமுக. போதும், ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அதிமுக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒருத்தருக்கு எடப்பாடியை பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து ஓபிஎஸ்ஸை பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சசிகலா, இவங்க எல்லாம் மொத்தமாக ஒரு இதுவாக வந்து செயல்பட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆமாம், முன்னாடி ஜானகி அவங்க மாரி இவங்களும் ஒரு கடிதம் கொடுத்தா நாங்கள் நினச்சிப்போம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சசிகலா. இப்போ வந்துட்டு எக்காலத்துலையும் இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாற்றத்துக்கான காரணமாக? மாற்றத்துக்கான காரணம் பொதுச் செயலாளரை தான் கேட்கணும். எங்களை கேட்டிங்கன்னா எப்படி தெரியும்? நாங்கள் தொண்டர்கள், கட்சியையும் பொதுச் செயலாளரையும் ஆதரிக்கிற சாதாரண தொண்டர்கள். நாங்கள் எப்படி போய் அதில் கருத்து சொல்ல முடியாது. 2026 யார் கூட கூட்டணி வைக்கிறது அதிமுகவுக்கு சரியாக இருக்கும்? உங்கள் நிர்வாகிகள் வந்துட்டு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி, பாமக கூட வைக்கலாம், வளர்ந்து வர கட்சிகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களோட கருத்து யார் கூட வச்சா சரியாக? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக நின்னா கூட கெப்பாசிட்டியோடு உண்டு, டெபாசிட்டி அடிச்சுட்டு வரும். இது வந்து ஒரு நிலையாக நின்று அடிமட்ட தொண்டனை வேலை வாங்கினா நீ யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய நிலைமை இல்லை, நீயே அடித்து முன்னேறலாம். கூட்டணியே இல்லைனா கூட அம்மா எப்படி அடித்தாங்களோ சிங்கிள் ட்ராக்கு, நீ யாருமே தேவையில்லைன்னு தனியாக நின்று அம்மாவுடைய பாணி இதுன்னு சொல்லிட்டு போ, எல்லோரும் உனக்கு இறங்கி வேலை செய்வாங்க. இதை விட்டுட்டு அடிமட்ட தொண்டனையே வானான்னு சொல்லிட்டு மேல் மட்டத்திலேயே கவர் பண்ணால் அது எப்படி உங்களுக்கு உண்டாகும்? நாம் தமிழ் கட்சி இது வரைக்கும் கூட்டணியே வைக்கல எங்கேயுமே. அவர் வைப்பாரான்னு தெரியல. பட் நான் அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்கோம். இன்னொரு சில கட்சியில் கூட்டணி வச்சு பலமாக சந்திப்போம் இந்த தேர்தலில்.
நிச்சயமாக வெற்றி பெறுவோம் 2026. இல்லை அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. கட்சியிலன்னா அரசியலில் பல்வேறு சூழ்நிலைகள்லாம் மாறும். நாம் தமிழர் கட்சியும் பாமக சேர்த்துக்கலாம் பெரும்பாலும் சொன்னாங்க. பட் அதை பற்றி முடிவெடுக்கிறது வந்து தலைவர் தான் முடிவெடுப்பார், பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பார். திமுக கூட வைங்க. ஆமாம், முன்ன இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு அதாவது முன் பங்காளிங்க அவங்கெல்லாம். இப்போ இது ஓபிஎஸ் எல்லாம் இப்போ பங்காளிங்க. அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து தான் வந்தது. அதனால் அவங்க கூட சேர்ந்துக்கின்னு தமிழ்நாட்டை பாதுகாக்கணும். நீங்கள் 2 பேரும் கை வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. யாரும் வைக்க மாட்டாங்க, அவ்வளோதாங்க. தனியாக ஒதுக்கிட்டாங்க, அவ்வளோதான். யாரும் நிற்க மாட்டாங்க. பாமக அந்த மாதிரி கட்சிகள்லாம் வரலாம், வந்தாலும் இதுவாக இருக்கலாம். இன்னும் நேரம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது. அதனால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் நின்னா கூட, ஏடிஎம்க்கு நின்னா கூட மக்கள் ஓட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ அம்மா ஒரு வாட்டி தனிப்பட்ட இருந்த மாதிரி அதே மாதிரி எடப்பாடியார் தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் மக்கள் ஓட்டு போகிறது தயாராக இருக்காங்க. சாலிடாக அடிக்கலாம். நீங்கள் சொல்கிற 234 தொகுதியில் 200 தொகுதி இந்த வாட்டி அடிக்கிறோம் நம்ம. புரட்சி தலைவர் மாதிரி அம்மா மாதிரி அவங்க 2 பேரும் மாதிரிலாம் இவங்க வரது பார்த்திங்களா? இந்த 5 வருஷத்துலேயே இவங்க பாருங்கள் அப்படி பண்ணிட்டாங்க. இதுவாக அவங்க இருந்தாங்கன்னா இவ்வளோ இதுவாக போயிருக்காது. ஆமாம், இதில் வந்து இந்த பழைய ஆளுங்களை எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ இவங்க கூட இருந்தாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சு இந்த மாதிரி செய்யலாம். அம்மா கூட இருந்தவங்கன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு தெரியும், எடப்பாடிக்கு தெரியும், சசிகலா அம்மாவுக்கும் தெரியும். எல்லாருக்குமே அவங்களுக்கு ஃபுல்லாக மொத்தமாக எல்லாம் தெரியும். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டாங்கன்னா அதில் கண்டிப்பாக வர வாய்ப்பு உண்டு. கட்சியும் கொடியும் எங்கே இருந்தோ அதான் கட்சி, உண்மையான கட்சி. அதில் யார் இருந்தாலும் சரி, இன்றைக்கி எடப்பாடியார் அண்ணன் இருப்பாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் வந்தாலும் அந்த கட்சி அங்கே கட்சிக்காரத்துலாம் கட்சி சின்னமும் கொடியும் தான் முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் அதிமுக நகர்ந்துட்டு போது, மக்களும் அதை தான் நம்புகிறாங்க. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.